நம்மளோட அனுமதியோடு நடக்குதா சைபர் கிரைம். நம்ம அனுமதியோடு நடக்குது சைபர் கிரைம். ஏதாவது லிங்க் டச் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஓடிபி ஷேர் பண்ணுவோம், இப்படி ஏதாவது ஷேர் பண்ணால் ஒழிய நம்ம அம்மா திருடப்பட மாட்டாது. இதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் நம்ம அனுமதி வேணும். நம்ம அனுமதியோடு திருடப்படுவது தான் சைபர் கிரைம். நம்ம அனுமதி இல்லாமல் திருடுறது, நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால், வீட்டை போட்டு போனால் அவங்க வீட்டை போட்டு உடைக்கிறது, இல்லை சைல்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுறது, மற்றபடி போட்டுறது வேறு. இது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுமதியோடு நடக்குது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம மொபைலை என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. சென்பிடஸ் ஸ்டூடெண்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாருமே இங்கே ஒன்றா குடிக்கிறோம். காரணம் என்னன்னா சைபர் கிரைம். ஒரு காலத்தில் வீடு ஏறி திருடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எப்படி திருடுறாங்கன்னா மொபைல் ஃபோன் மாதிரி திருடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம தான். நம்ம வாழ்வாதாரமே நம்ம மொபைலில் தான் இருக்குது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம மொபைலில் தான் லிங்க் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே போனாலும் சரி ஒரு மொபைலில் தான் ஷேர் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் மொபைலில் தான் நம்ம ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் சைபர் கிரைம்ன்றது அதிகமாகிடுச்சு. எந்த விஷயத்தில் நல்லது அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கெட்டதும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சைபர் கிரைம். இந்த சமூக காலத்துல சைபர் கிரைம்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஓடிபி கேட்கறதா இருக்கட்டும் சரி, பேங்க்லேருந்து தெரிஞ்சவங்க மாதிரியே கால் பண்ணுறது. கால் பண்ணிட்டு உங்களுக்கு ரீசெண்டாக அம்மா நடந்திருக்கு. கால் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், கனரா பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, பட் அவங்க கால் பண்ணி ஓடிபி வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு 68 நம்பர் சொல்லுங்கள். மோஸ்ட் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க கூட நிறைய ஸ்கேம் நடக்குது. கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அமௌண்ட் கூட நம்ம வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு கேட்டோடனே அம்மா எனக்கு ஃபோன் கொடுத்தாங்க. மோஸ்ட் நாள் தப்பிச்சாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா அவங்க பில்லாக பேசினாங்க. மீன்ஸ் அவங்க வந்துட்டு இது பண்ண பார்த்தாங்க, மிரட்ட பார்த்தாங்க. ஆனால் நான் பயப்படாமல் நான் பில்லாக பேசினால தான் அவங்க கிட்ட இருந்து காசு பறிக்க முடியல எங்களால். அப்படி பறிச்சா கூட பிரச்சனை இல்லை. 1937 நம்பருக்கு 24 hours அப்படி இல்லைனா 72 hours நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மணி உங்ககிட்ட வரும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பணம் எங்கே போகுது எங்கே இருக்கும் ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ அந்த முக்கிய காரணம் நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. மோஸ்ட் டார்கெட் பண்ணுறது யாருன்னா டீனேஜர்ஸ், வீட்டில் முதியவர்கள், இவங்க தான் மோஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் தான், நம்ம தான் வாழ்வாதாரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் பணம் பின்னாடி. அதனால் நம்மளுக்கு டைம் இருக்காது எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் அவங்க கால் பண்ணி இப்படி பேசுகிறப்ப நம்ம டைமில் ஓகே வேலை ஈஸியாக முடியுது, ஒர்க் நம்மளால் ஈஸியாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கொடுத்துட்றோம். ஓடிபியாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்சஸ் இருந்தாலும் ஈஸியாக கொடுத்துறோம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முழுமையாக ஸ்கேமில் மாட்டிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ஃபுல்லாக அவேர்னஸ் ஆகுங்க. அது போக டிஜிட்டல் அரெஸ்ட். இப்போ போலீஸ் நேரில் வந்து கைது செய்வாங்க படி, மற்றபடி எந்த ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட அப்பா கால் பண்ணி உங்கள் பையன் ஒரு ரேப் கேஸில் மாட்டிக்கினா, போலீஸ் மாதிரியே ஃபோன் பண்ணி ரேப் கேஸில் மாட்டிக்கினா, ஸோ உங்கள் பையனுக்கு பெயில் வேணும்னா நீங்கள் ஒரு 5,000 6,000 அமௌண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா உங்களுக்கு உடனே பெயில் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்பாதீங்க. எந்த ஒரு போலீஸாக இருந்தாலும் உங்களுக்கு நேரில் தான் வந்து கைது செய்வாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அது போக நீங்கள் நம்பலைன்னா உடனே அவங்க ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி போலீஸ் படி யூனிஃபார்ம் போட்டு ஒரு 4 பேர் பின்னாடி அரெஸ்ட் பண்ணுறோன்னு நிற்பாங்க. நின்றுட்டு இப்படி நாங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் ப்ரூஃப் காட்டுறோம், நீங்கள் உடனே எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நீங்கள் சேஃப், இல்லைன்னு உங்களை பெயில் இது பண்ணி ஜெயிலில் போட்டுரும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் உடனே பயந்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி 8 lakhs மோசடி பண்ணியிருக்காங்க. அதால் முடிஞ்சாலும் நீங்கள் நேரில் பேச பாருங்கள். எந்த ஒரு மணி விஷயமா இருந்தாலும் சரி, பேங்க் ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்ஸாக இருந்தாலும், உங்கள் பர்சனல் ஒர்க் எதாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பேச பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் தான் உங்கள் ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனை யார் வேணால் ட்ராக் பண்ணலாம், ஹேக் பண்ணலாம், எங்கே போகிறீங்களா கூட கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஹேக்கிங்ன்றது ஈஸியாகிடுச்சு. அது போக ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கே அதுதான். அது போக உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் நார்மலாக சோஷியல் மீடியாவில் தெரியாமல் ஃபண்ணுக்காக என்டர்டைன்மெண்ட்டாக அப்லோட் பண்ணுறது கூட அதை எடுத்து மாஃபிங் பண்ணுவாங்க. ஈஸியாக மாஃபிங் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் போட்டு மாஃபிங்னால ஈஸியாக நிறைய கண்டென்ட் வருது. அதில் ஈஸியாக மாஃபிங் பண்ணி வேற ஒருத்தவங்க உடம்பு வச்சுருக்கு. மோஸ்ட் நடக்கிறது வீட்டில் இருக்க பெண்களுக்கும், டீனேஜர்ஸ் பொண்ணுங்களுக்கும், எங்களுக்கும், பாய்ஸ் கூட ஈவன் நடக்குது. மாஃபிங் பண்ணி தப்பாக அந்த வீடியோ எடுத்து அதை உங்களுக்கே அமுச்சு மிரட்டுவாங்க அமௌண்ட் வேணும்ட்டு. மோஸ்ட் இதால் ஒரு டீச்சர் கூட ஒருத்தவங்கக்கிட்ட அமுச்சுருக்காங்க. 8 lakhs எவ்வளோ மாஃபிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பொண்ணுங்க கூட இறந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியே சொல்லிக்க முடியாது. சில பேரால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே இந்த விஷயம் தெரிஞ்சு சில தெரியாமல் அவங்க ட்ராப்லாம் மாட்டி விடுறாங்க. நீங்கள் எந்த விஷயம் தெரிஞ்சு சில நீங்கள் நார்மலாக அவங்க செய்கிற ஒரு விஷயத்த அவங்க ட்ராப்பில் மாட்டி விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து பணம் அடிக்கிறா பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் பயந்து நம்ம மானம் போயிடுச்சு, இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் காசு உங்ககிட்ட இருந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வாதாரமே உங்ககிட்ட இருந்து போயிடும். நீங்கள் தப்பான எந்த முடிவும் எடுக்காமல் முடிஞ்ச அழிக்கு எதாக இருந்தாலும் 1930 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை www.cybercrime government.in வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 24 hours ஆர் 72 hours நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ எங்கே இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ண பவர் போலீஸ் கிட்ட இருக்குது. சைபர் கிரைம் அதை பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயத்துக்காக பயந்து எந்த ஒரு இதுவும் பண்ணிக்காதீங்க. அது போக வீட்டில் இருக்க
டீனேஜர்ஸ் பெண்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், பேரண்ட்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்ல பாருங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னு யோசிக்கிறது கூட பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் நீங்களும் அதை ஏற்றுக்க பாருங்க. ஏன்னா யாருமே இங்கே தெரிஞ்ச எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் தெரியாமல் தான் செஞ்சுருக்கீங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் உடனே கேட்பீங்க, தண்டிப்பீங்க அவங்களை, ஏன் இப்படி பண்ண. அதனால பேரண்ட்ஸ் அமௌண்ட் கொடுக்க ரெடி ஆகிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த விஷயத்தெலாம் பயப்படாமல், அப்படி அது ஒரு மாதிரி பிரச்சனையே இல்லை, அது மார்க்கிங் தான் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் உண்மையிலே இன்னொரு விஷயம் மாட்டிக்க மாட்டீங்க, அவங்க ஸ்கேம் பண்ணி உங்களை மாட்டி வைப்பாங்க. அதால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸ் கிட்ட பேச பாருங்க, அவங்கள புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க திட்டுறீங்க, இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தப்பான முடிவை தான் எடுத்து அவங்க வாழ்க்கை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இந்தியாவில் மட்டும் 60 crores இயர்லி 60 crores சைபர் கிரைமால மோசடி நடக்கும் 1 year. அதால இந்த பணம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் பார்த்தோம். இந்த மாதிரி நம்மளுக்கு மட்டும் நார்மலாக மோஸ்ட் டீனேஜர்ஸ் வீட்டில் இருக்க முதியவர்கள் இவங்கள தான் பிளான் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வேண்டியது காசு, நம்மளுக்கு வேண்டியது நேரம், அதோட நம்மளோட வேல்யூ, அதை அவங்க பார்க்க மாட்டாங்க, அது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதால் இந்த மாதிரி ஸ்கேமில் அதிகமாக மாட்டிக்காதீங்க. அது போக ட்ரக்ஸு, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ட்ரக்ஸ் அமிச்சோ ஏதாவது எது அமிச்சிட்டோ ஃபோன் பண்ணி போலீஸ் பேசுகிறோம், அவங்களே ஒரு பார்சல் அமிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நாங்கள் போலீஸ் பேசுவோம், ட்ரக்ஸில் மாட்டிக்கினீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அந்த ஸ்கேமில் மாட்டிங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்சல் வந்து யாரும் ஓப்பன் பண்ணலாம், அதனால் உடனே எடுத்தோடனே போலீஸ் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவோம். அந்த மாதிரி சொல்லி நீங்கள் பயமே படாதீங்க. ஏன்னா எந்த ஒரு போலீஸாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண முடியவே முடியாது. ஃபோன் மூலிமா எந்த ஒரு போலீஸும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. எந்த போலீஸாக நேரில் தான் வந்து பார்ப்பாங்க, எந்த ஒரு லோக்கல் போலீஸ் வந்து நேரில் தான் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் மோஸ்ட் மாட்டிக்காதீங்க. அதுக்கப்புறமா கேமரா, நீங்கள் எப்போ கேமரா ஆன் பண்ணாலும் உங்கள் லெஃப்ட் சைடாக ரைட் சைடில் ஒரு க்ரீன் கலர் மைன்யூட்டாக ஒரு பட்டன் இருக்குது. நீங்கள் கேமரா இப்போ ஆன் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த மைன்யூட்டாக பட்டன் எரியும். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த பட்டன் எரியுது. அந்த லைட் எரியிற காரணம் என்ன, உங்கள் கேமரா ஆனில் இருக்கு, உங்கள் கேமரா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கேமரா ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த லைட் எப்போவுமே எரியும். மற்றபடி வேறு ஏதாவது ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணி கேமரா பர்மிஷன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைட் எரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எந்த இடத்துக்கு எடுத்துன்னு போனாலும் உங்கள் கேமரா சைடில் அந்த பச்சை கலர் பட்டன் ஆனில் இருந்துச்சுன்னா உங்கள் கேமரா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஃபோனே ஆஃப் பண்ணியிருந்தா கூட அந்த க்ரீன் கலர் பட்டன் எரியும், அது இருந்துச்சுன்னா அந்த கேமரா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அதால் மோஸ்ட் இப்போ இவர் சார் ஃபோனில் கூட எரியுது, மோஸ்ட் எல்லாரும் ஃபோன்லையும் எரியும். கேமரா ஆனில் இருக்கிறதால அது எரிஞ்சால் பிரச்சனை இல்லை. கேமரா ஆஃப் பண்ணி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு நார்மலாக வேறு ஏதாவது ஆப் நீங்கள் நோண்டி இருக்கிறப்ப கூட அந்த கேமரா எரிஞ்சிச்சுன்னா, லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்கள் கேமரா மூலிமா வேறு யாரும் உங்களை கண்காணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது மோஸ்ட் பாத்ரூம்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸு, சம்வாட் நிறைய இடத்துக்கு பெண்களாக இருக்கும் சரி யாராலும் சரி ஃபோன் எடுத்துகிட்டு போகாது. நான் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கேமரா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அது போக அன்வான்ட் லிங்க்ஸை தொடாதீங்க. அது போக HTTPS ஃபஸ்ட்டு லிங்க் ஸ்டார்ட் ஆகிறப்ப HTTPS வர்றப்ப தான் அந்த லிங்கை தொடுங்க. HTTP அப்படின்னு இருந்துச்சா லிங்கை தொடாதீங்க. ஏன்னா எஸ்ன்றது செக்யூரிட்டி இல்லாத லிங்க் தான் HTTP. எஸ் வந்துச்சுன்னா அது செக்யூரிட்டியான லிங்க், செக்யூரிட்டி இல்லாத லிங்க் அது. அது போக அன்வான்ட் QR கோட்ஸை ஸ்கேன் பண்ணாதீங்க. தெரியாத இடத்துல போய் QR கோட் ஸ்கேன் பண்ணால் கூட உங்களை இது முடிஞ்சிச்சு. பர்சனல் டீட்டெயில்ஸை முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே எங்கேயுமே கொடுக்காதீங்க. நார்மல் லைஃபாக இருந்தால் கூட யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்க அந்த நம்பரை கூட யாருக்குமே சீக்கிரம் ஷேர் பண்ணாதீங்க. அது ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த வாழ்வாதாரமே வந்துடும். நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பத்திரமா இருங்க. அது போக நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வேறு நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னா பெட்டிங் ஆப். அது போக வந்துட்டு நீங்கள் லோன் ஆப்பில் லோன் கொடுப்பாங்க. ஆப்பில் நிறைய ஆப்பில் இப்போ ரீசெண்டாக லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட் டீனேஜர்ஸ் பசங்க, காலேஜ் பசங்க அவங்ககிட்ட காசு இருக்காரு. ஸோ அவங்க போய்ட்டு அந்த ஆப்பில் லோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்தா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. வீட்டுக்கு தெரியாமல் அவங்க லோன் எடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஸ்கேம் இருக்கான். அவன் எடுத்துட்டு ஒரு 5 நாள் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதம் கழிச்சு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 45,000 ரூபாய் என்கிட்ட லோன் வாங்கியிருக்கான். அவன் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க. 45 ரூபாய் லோன் வாங்கிருக்கா, நீ காசு அமௌண்ட் பே பண்ணலாம், நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி நான் ஸ்கேமில் நம்ம தான் மாட்டிக்கிறோம். அவங்க ஈஸியாக ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் ஸ்கேமில் அதிகமாக மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கூட உஷாராக இருங்க. அது போக நார்மலாக யூடியூப் எல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய ஆப்ஸ் வரும். நிறைய ஆப்ஸாக வரும். மோஸ்ட் இந்த ஜங்லி ரம்மி இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ், பெட்டிங் ஆப்ஸாக வரும். இது கொடுக்குற வரைக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் அது முன்னே வராது. மோஸ்ட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வைங்க, அதுக்கப்புறம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த 10,000 ரூபாய் சேர்க்கறதுக்காக நீங்கள் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 20,000 ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட், 10,000 ரூபாய் உங்களுக்கு வராது, அதுவும் அவனுக்கு தான் ப்ராஃபிட். மோஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஸில் நீங்கள் ஸ்கேம் ஆகாதீங்க. அது போக வீட்டில் இருக்க முதியவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வச்சா முடிஞ்சவங்களுக்கு பசங்களுக்கு வேறு யாராவது பக்கத்துக்கு கொடுக்க பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க. உங்களுக்கானவங்க தான் உங்களால் பேச முடியும். நீங்கள் அந்த இடத்துல பயந்து யாராவது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பயந்துருந்தீங்கன்னா உங்கள் காசு உங்கள் கிட்ட போயிடும். நீங்கள் பயந்தாலே அவங்க ஈஸியாக உங்களை இது பண்ண பார்த்துருவாங்க. ஸோ முடிஞ்சாலே நீங்கள் தைரியமாக பேசுங்க. அந்த மாதிரி கால்ஸ் வந்து தைரியமாக பேசி அட்டன் பண்ணி பேசுங்க. தைரியமாக பேசுங்க. அப்படி அவங்க எதாவது வேறு ட்ராப் பண்ணாங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக கட் பண்ணிட்டு 1937 நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லை அருகில் இருக்க ஆவடி போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் பக்கத்தில் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மித்த எல்லாமே போலீஸ் பார்த்துருப்பாங்க. அப்படி நீங்கள் மணி எல்லாம் மோப்படி ஆயிடுச்சுன்னா
72 hours நீங்கள் அந்த மணியை இது பண்ணணும்னா 1830 நம்பர் கால் பண்ணி அந்த மணியை ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் பேக் தர ட்ரை பண்ணுவாங்க போலீஸ். அந்த பவர் போலீஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் எதுவுமே மாட்டிக்காதீங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்லா யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஆப்பும் சரி, எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் அலோன்னு கொடுத்துருவோம். அப்படி நீங்கள் அலோ கொடுக்குற முன்னாடி அந்த பர்மிஷன்ஸை படிங்க. அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு படிங்க. யோசிச்சு படிக்காமல் நீங்கள் அலோன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா பர்மிஷனும் ஆக்சஸ் கொடுப்போம். மோஸ்ட் கொடுக்குறது மீடியா ஃபைல்ஸ், கால், கான்டாக்ட், அது போக உங்கள் ஃபோட்டோஸ், மீடியாக்கு எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருவீங்க. மைக்கு, கேமரா எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருவீங்க. நீங்கள் நார்மலாக இப்போ கூட செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஆப் பர்மிஷன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் அலோ கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்படி எந்த டேபையோ அந்த ஆப்புக்கு மட்டும் அலோ கொடுங்க. ஒன்லி ஒன்ஸ் கொடுங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் அது ஆனில் இருக்கும். மற்றபடி வேறு எல்லா இடத்துலையும் ஆன்லைன் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் உங்கள் கிட்ட ஈஸியாக அவங்க ஸ்கேம் பண்ணலாம். உங்கள் ஃபோன்லேருந்து உங்களே ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது போக எல்லா ஆன்லைன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மொபைல் மூலமாக பண்ணுற பண விஷயமா இருந்தால் அது முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பண்ண பாருங்க. ஏன்னா மோஸ்ட் இப்போ ஜிபே, ஃபோன்பே எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டியாக நடக்கிற ஒரு ஸ்கேம் என்னன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் மணி தெரியாமல் அமிச்சிட்டேன், அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு மணி தெரியாமல் அமிச்சிட்டேன். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பேங்க்லேருந்து 2 மெசேஜஸ் வரும். ஆக்சுவலி அந்த மெசேஜஸ் அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு தெரியாமல் பணம் அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அக்கௌண்ட்டில் போய் செக் பேலன்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தான் டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். நான் நார்மலாக பேங்க்ல மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, நம்ம உடனே திரும்ப அவங்க சொல்கிற நம்பருக்கு அமௌண்ட் போட்டுருவீங்க. நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பணம் தான் உங்ககிட்ட இருந்து போகும். அவங்க பணமே போட்டு இல்லை, அவங்க சும்மா அந்த குவான்ட்டு மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் இப்போ ரீசெண்டாக நிறைய நடக்குது. மோஸ்ட் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியும். அவங்க ஃபேஸ் ஐடென்டி எதுவுமே தெரியாது. இன்னும் டார்க் வெப் நிறைய இருக்குது, நிறைய எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்கேமாக இருந்தாலும் நீங்கள் எதாவது ஆயிட்டீங்கன்னா உடனே பயப்படாமல் உடனே 1930 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுறது பார்ப்பாங்க. அப்படி இல்லையா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி என்ன நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பாருங்கள். அதை முடிச்சு தப்பான முடிவு எதுவுமே எடுத்துக்காதீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான். அவங்க சைபரில் எப்படி கிரைம்ஸ் நடக்குதுன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இன் தி சென்ஸ், நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம்ல, அதனால வந்து எப்படி கிரைம்ஸ் நடக்குது. லைக் வந்து மொபைல் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இன்டர்நெட்டை ஆனில் வச்சுக்காதீங்க. ஸோ இன்டர்நெட் ஆனில் இருந்தால் ஒருத்தர் ஹேக்கே பண்ணியிருந்தாலுமே வந்து அவங்க இன்டர்நெட் ஆனில் இல்லைன்னா அவங்க ஃபோன்ஸ் அவங்க கண்ட்ரோல் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் மொபைல் ஃபோன்ஸை இன்டர்நெட் ஆனில் வச்சுக்காதீங்க. அண்ட் தேவையில்லாத டைமில் லொக்கேஷன்ஸ் ஆனில் வச்சுக்காதீங்க. நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் சில பெர்மிஷன்ஸ் ஆனில் இருக்கணும். மைக்ரோஃபோன், கேமரா, லொக்கேஷன், இது எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் யூஸ் பண்ணாத டைமில் அது எதுவுமே ஆன்லைன் இல்லாத மாதிரி பெர்மிஷன்ஸ் டினை பண்ணியே வச்சுக்கோங்க. அண்ட் க்ரெடென்ஷியல்ஸை டிஜிட்டலாக எதுவுமே சேவ் பண்ணாதீங்க. ஃபோன்ஸும் இல்லை, லேப்டாப்ஸோ இல்லை கம்ப்யூட்டர்ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருப்பீங்க பேங்க்கில், பாஸ்வேர்ட் மறந்துட்டுவீங்க, இல்லை கார்டோட பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்ட்டு கார்டுக்கு பின்னாடி எழுதி வைக்கிறது, இல்லைனா ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்கன்னா எதனா நோட்டில் கூட நீங்கள் எழுதி வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து டிஜிட்டலாக நீங்கள் ஃபோன்லேயே சேவ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா கூட மொத்த டேட்டாவும் உங்கள் ஃபோன்லேயே போயிடுது. நீங்கள் ஒரு விஷயம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது ஈஸியாக ஒருத்தர் கையில் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அண்ட் மெயினாக இருக்கிற 4 ஹியூமன் எமோஷன்ஸ்னால கிரைம் நடக்குது. ஒன்று வந்து பேராசை. நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது, வீட்டில் இருந்தே சம்பாரிச்சணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லிங்க்ஸ் வரும்போதோ இல்லை சின்ன சின்ன ஆஃபர்ஸ் வரும்போதோ நம்ம ஈஸியாக வந்து அதுக்கு ரொம்ப ஹைட் ஆகியோ நம்ம வந்து ஈஸியாக விக்டிம் ஆகிறோம் அந்த இடத்துக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபியர். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுருப்பாங்க. இல்லைனா வேணும்னே உங்களை அந்த தப்பு பண்ணதா நம்ப வைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பார்சல்ஸ் அனுப்புறது, இல்லை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரீசனாக நடக்கிறது வந்து உங்களுக்கு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வீடியோ கால்ஸ் வரும். நியூடாக இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ் நாங்கள் இதை ஷேர் பண்ணிடுவோம்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க. நீங்கள் அதுக்கு பயந்து போயிட்டு நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் அனுப்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அந்த ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபியர் ஃபேக்டர். நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பேசும்போது வந்து பரவாயில்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து டக்குன்னு வந்து அவங்களும் உஷாரி அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பயந்து போயிட்டு இது வெளியே சொன்னால் அசிங்கமாகிடும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு அசிங்கமாகிடும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை ஆகும். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ற ஒரு தைரியம் வந்துடும். அண்ட் இது போக வந்து பரிதாபப்படுவோம் நம்ம சில டைம். யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு 25 rupees இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடோ எனக்கு கையில் காசு கொடுத்துரு நீங்கள் ஷேர் பண்ணுன்னு சொல்லி QR கோட் அனுப்புவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட 25 rupees வாங்கிட்டு தான் திரும்பி ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ண அந்த லிங்க்கோ இல்லை QR கோடோ வந்து உங்கள் IP அட்ரஸ்லேருந்து எல்லா டேட்டாவுமே அந்த இடத்துக்கு வல்னரபிள் ஆக்கிடும். அவங்க அதை வச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட கேஷ் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் பரிதாபப்பட்டும் தெரியாதவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்ல வரல, பட் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது அதுவுமே உங்களை விக்டிம் ஆக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இது போக வந்து
அவேர்னஸ் இல்லாமல் சில டைம் நடக்கும். லைக் ரெண்டு கேட்டகரியில் நடக்கும். ஒன்று வந்து நல்லா படிச்சிருப்போம், நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து சில விஷயத்த பண்ணிவிடுவோம். ஆனால் அது நமக்கே தெரியாது. ஏன்னா டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராவது விக்டிம் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி நம்ம விக்டிம் ஆகிருக்கோம் நியூஸில் வரும். நம்ம அதுக்கப்புறம் தான் அது டெக்னாலஜி நம்ம தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம விக்டிம் ஆகக்கூடாது. ஸோ வந்து டெக்னாலஜி வந்து நமக்கு தெரியுன்ற தைரியத்தில் நம்ம எதை தப்பு பண்ணக்கூடாது. அண்ட் ரெண்டாவது இருக்கிற கேட்டகரி வந்து கொஞ்சம் நாலேஜ் இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்க அவசரத்தில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பண்ணலாம், எப்பவுமே அவசரப்படக்கூடாது. மோஸ்ட்லி கிரிமினல்ஸ் வந்து உங்களை வந்து அர்ஜென்சிக்கு தான் உள்ளாக்குவாங்க. அதாவது இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு டியூ முடிய போகுது, ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து டியூ முடிய போகிறனால நீங்கள் இன்றைக்கே கட்டணும், இல்லை நாளைக்கு 75% ஆஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும், நாளைக்கு கேட்டிங்கன்னா 15 rupees தான் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களை அர்ஜென்சிக்கு உள்ளாக்குவாங்க. ஸோ நீங்கள் காசை சேவ் பண்ணலான்னு நினச்சி பயத்தில் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக வர லிங்க்ஸை வந்து யோசிக்காமலே கிளிக் பண்ணிடுவீங்க. ஏன்னா கிரிமினல்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. அர்ஜென்ட்டாகவே பண்ணணும், நீங்கள் உடனே வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்கிற டைமே கொடுக்காம உடனே பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த அர்ஜென்சிக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடாது. நீங்கள் வந்து யோசித்து பண்ணுங்கள், ஏன்னா ஏற்பட்டாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம். அந்த சோம்பேறித்தனத்தையும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும். நீங்கள் வந்து லைக் நம்ம உடனே சமைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு ஆர்டர் பண்ணுறோம். வரவங்க உண்மையான ஸ்விக்கி ஜொமேட்டோவை கூட இருக்க மாட்டாங்க. அவங்களும் சில டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ரேப்பிடோவில் யூஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டோட லொக்கேஷன் வரைக்கும் நம்ம காட்டிட்டு போயிடுறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போகிறோன்றது சொல்லிகிட்டே போயிடுறோம். அவங்களுக்கு டிஜிட்டலில் ஈஸியாக ஒரு திருட வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து கொடுத்துட்றோம். அண்ட் ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ, முக்கியமாக ஸ்னாப் சாட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டே டு டே ஆக்டிவிட்டிஸ், நம்ம கோபமாக இருக்கோமா சோகமாக இருக்கின்ற வரைக்கும் எல்லா எமோஷன்ஸுமே நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். டிஜிட்டல் லைஃப்பில் வந்து நம்மளை பற்றி இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நம்ம ஈஸியாகவே டெக்னாலஜியில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த இது நம்மளை ரொம்ப வல்னரபிளாக காட்டும் இது நம்மளை. ஸோ இந்த சின்ன விஷயத்த பண்ணாமல் இருங்க. லைக் டெக்னாலஜி கிட்ட வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஒதுங்கே இருங்க. ப்ளீஸ் லிவ் இன் த ரியல் வேர்ல்ட். ப்ளீஸ் டோன்ட் பி லிவிங் இன் த டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட். தேங்க்யூ. அப்புறம் நம்ம வீட்டை வந்து இப்போ சர்வீஸ் பண்ண வருவாங்க, பெட்ரூம் வரைக்கும் சர்வீஸ் பண்ண வரனா ஏசி சர்வீஸ் பண்ண வருவான். நம்ம அப்புறம் ஆள் இல்லாத வீட்டில் யாரும் ஜென்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிம்னி சர்வீஸ் பண்ண வரா கிச்சன் வரைக்கும் வருவான். அவனை வீட்டில் ஆள் இல்லாமல் வர வைக்காது. வீட்டில் யாராவது ஜென்ஸ் இருக்கும்போது வர வைங்க. அப்படி தவிர்க்க முடியாது சொல்ல வந்ததாங்கன்னா பக்கத்தில் யாராவது வர வச்சுட்டு திறந்து வச்சு படுத்துள்ளாங்க. மற்றபடி பேங்குக்கு போகிறோம், பேங்க்கு ஒரு பணம் எடுக்க போனாலோ ஒரு ஜுவல்ஸ் வைக்க போனாலோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். அதை எடுத்து வீட்டில் வச்சுட்டு மற்ற வேலையை பாருங்கள். அந்த வேலை வரும்போது காய்கறி வாங்கிட்டு போகலாம், இந்த வேலை பார்த்து போப்போ பண்ணாதீங்க. ஏன்னா இதை பண்ணும்போது இதை மறந்துடுங்க, சுத்தமாக இதை மறந்து நிறைய போயிடுது. இப்படிதான் வர கமெண்ட் ஃபுல்லாக எனக்கு அப்படி தான். அது மாதிரி லேடிஸ்லாம் டிக்கியில் வச்சுட்டு பாருங்க, சீட்டு டிக்கியில் வச்சுட்டு பாருங்க. அப்படி சீட்டு டிக்கியில் வச்சுட்டு வரும்போது வழியில் நிறுத்துட்டு உங்களே அறியாமல் ஒரு 10-20 கிலோ போட்டு டக்கு ஆக்சிடென்ட் பண்ணலாம் பார்ப்பீங்க. வண்டி விட்டு ஓடி மேலே தூக்க பார்ப்பீங்க. அப்போ பணத்தை அடிச்சு இத்தனை ஒரு செகண்ட் அடிச்சுட்டு போடணும். அதனால ஒரு வேலைக்கு போட அந்த வேலையை மட்டும் பாருங்கள். ஜுவல்ஸாக தான் சரி, பணமாக அந்த பேங்க் வர பண்ண நகை வரப்போனா அந்த வேலையை மட்டும் பாருங்கள். அதுதான் சார், ஆப் லோன் முதல்ல டச் பண்ண